அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்ம போதம். பகவான் ஆதிசங்கரர் அருளிய அருமையான பிரகரண கிரந்தத்திலே கடந்த வகுப்புகள் மூலமாக 56 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம். இன்றைக்கு 57வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கலாம். 57வது ஸ்லோகம். அதத்யாவிருத்தி ரூபேண வேதாந்தைர் லக்ஷ்யதே அவ்யயம் அகண்டானந்தமேகம் யத்தத் பிரம்மேத் அவதாரயேத். இந்த 57வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா, வேதத்தின் முடிந்த முடிவாகிய உபனிஷதங்கள் இருப்பது போல தெரிவதை எல்லாவற்றையும் இதுவல்ல இதுவல்ல என்று மறுத்தளித்து எதை விளக்குகின்றனவோ, எது அழிவில்லாததாயும் இடைவிடாத இன்பம் தருவதாயும் எப்போதும் ஒன்றாய் இருப்பதாகுமோ அது தன்னில் தானே பிரம்மஸ்வரூபமாய் விளங்கும் என்று தெளிவாய் என்பதாக இந்த 57வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அதாவது எல்லா ஸ்லோகத்திலுமே இந்த ஒரு 4 ஸ்லோகத்துல கடைசியா வர்ற இந்த 4 ஸ்லோகத்திலுமே பிரம்மேத் அவதாரயேத் அப்படின்னே சொல்லிட்டே இருப்பார். அந்த யத்தத் பிரம்மேதி அவதாரயேத் அப்படின்னா இதுதான் பிரம்மம் என்பதை உறுதியாக அறிந்து கொள் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு வருவார். அப்படிதான் கடந்த 4 ஸ்லோகத்தில் சொல்லிட்டு இருக்கார். இப்ப இதுலயும் அதை தான் சொல்றார். அகண்டானந்த மேகம் யத்தத் பிரம்மேத் அவதாரயேத். அப்போ இதுதான் முடிந்த முடிவு, இதுதான் பிரம்மம் அப்படின்னு எப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த வேதாந்த வாக்கியத்தினுடைய உபனிஷதங்களுடைய முடிந்த முடிவு என்ன சொல்ல வராரு. இப்ப நம்ம வேதாந்த பாடங்களை படிக்கும்போது நம்ம நேத்தி அப்படிங்கிற ஒரு முறையை படிப்போம். ஏன்னா இதுவல்ல அப்படின்ட்டு எல்லாவற்றையும் நீக்குவோம். ஏன்னா நம்ம தத்துவங்களை படிக்கும்போது அந்த ஒவ்வொரு தத்துவத்தையும் நீக்கி பார்க்கும்போது அங்க எஞ்சி இருப்பது ஆத்மா மட்டும்தான், வேற எதுவும் அங்க இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் நீக்கிட்டா கடைசியில என்ன இருக்கும்? ஆத்மா மட்டும்தான் இருக்கும். அப்ப அந்த ஆத்மாவை மட்டும் தெரிந்து கொள்வதற்காக மற்றவைகள் எல்லாம் இதுவல்ல என்று நீக்கி பார்க்கின்ற அந்த வேதாந்த விஷயத்தை இங்கு எடுத்துக் கொள்ளப்படுது. அது இந்த உபனிஷதங்களில் கூறப்பட்ட முடிந்த முடிவாக இருக்கக்கூடிய விஷயத்தை தான் இங்க சாஸ்திரம் எடுத்துக்கொள்ளுது. பொதுவாகவே உபனிஷதங்கள் எல்லாம் வேத சாஸ்திரத்தினுடைய இறுதி பகுதிகள். அப்ப அந்த இறுதி பகுதி தான் இங்க ஞான காண்டம் என்று சாஸ்திரம் சுட்டி காட்டுது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கடந்த அடிப்படை கல்வியிலேயே பார்த்துட்டோம். வேதம் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அது கர்ம காண்டம், ஞான காண்டம் என்று பார்த்தோம். கர்ம காண்டம் என்பது வேதத்தினுடைய முற்பகுதிகள். அது முழுக்க முழுக்க மன தூய்மைக்கான பாதை. அதுல பயிற்சிகள் முயற்சிகள் எல்லாம் செய்து மேல்நிலைக்கு வருகின்ற சாதகன் அந்த மன தூய்மையின் விளைவாக இறுதியாக அடையக்கூடிய இலக்கு தான் இந்த ஞான காண்டம் என்ற வேதாந்த சாஸ்திரம். அப்போ வேதத்தின் தொடக்க பாகத்தை கர்ம காண்டம் என்றும் அதன் இறுதி பகுதியான உபனிஷதத்தை ஞான காண்டம் என்று ஞானிகளால் போற்றப்படுகின்றது. அப்ப ஞானம் என்பது அறிவு சம்பந்தம் கொண்டது என்று நம்ம பார்க்கும்போது, இங்கு கூறப்படும் அறிவோ அறியும் தனக்கு வேறாக வெளியே உள்ள பொருட்களை பற்றிய அறிவு அல்ல. இது தன்னை பற்றிய அறிவு, தன்னை பற்றி தானே அறியும் அறிவு இது என்பதினால் அறியும் அறிவு என்று ஒன்றும் அறியப்படும் அறிவு என்று மற்றொன்றும் இருப்பதற்கு அங்கு இரு அறிவுகள் இல்லவே இல்லை. அதனால் அதை இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது என்று விளக்கவும் முடியாது. அதை விளக்குவதற்கு ஒரே வழி சாதகன் அறிந்துள்ள அனைத்தையும் சொல்லி இதுவல்ல அதுவல்ல என்றுதான் விளக்க முடியும் என்பதாக இங்கு பார்க்கப்படுகிறது. அப்போ ஒரு சாதகனுடைய உடலாலும் உள்ளத்தாலும் காண்கின்ற அனைத்தையும் அவைகள் தானல்ல என்று சொல்லிவிடச் சொல்லி அவைகள் காணப்படுவதால் அவைகளை காண்பவன் யார் எனும் கருத்தில் சாதகன் நான் யார் என்பதை அலசி ஆராய வேண்டும் என்பதாகவும் இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப அது எப்படி முடியும் என்று கேட்டால், ஆரம்பத்தில் அதை தன் உடலிலும் நுண்ணியதான மனம் புத்தி போன்ற நம்முடைய அகக்கருவிகளை வைத்துக் கொண்டு தான் விசாரத்தை மேற்கொள்ள வேண்டும்.
நான் யார் என்ற அந்த கேள்வியும் நம்மிடத்திலே எழுகின்ற ஒரு எண்ணமே. ஆதலால் அது கேட்கப்படும் போது இயங்குவது மனம்தான். அதனை அலசி அதற்கு விடை காண துடிப்பது நமது புத்திதான் என்ற புரிதலுடன் மனம் புத்தி இவ்விரண்டும் தூள நுண்ணிய காரண என்று பல பொருட்களை ஒவ்வொன்றாக பற்றி கொண்டு நம் கேள்விக்கு விடை தேட முயற்சிக்க வேண்டும் என்பதாக இங்கு பார்க்கப்படுகிறது. அப்ப இப்படித்தான் இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள வந்து நம்ம விசாரணம் பண்ணி விவேகத்தை அடைய முடியும். வேற எந்த பாதையிலும் இந்த மாதிரி ஒரு விசாரணையை மேற்கொள்ள முடியாது, விவேகத்தை அடைய முடியாது. இந்த வேதாந்த சாஸ்திரம் தான் ஞான காண்டத்தினுடைய முடிந்த முடிவு. அப்ப அப்படி பார்க்கும்போது இங்க நம்ம வந்து விசாரணை அப்படிங்கிறது என்ன, ஒவ்வொன்றையும் விசாரித்து பார்க்கிறோம். மனம்ங்கிறது எப்படி, உடல்ங்கிறது எப்படி அப்படின்னு நம்ம 96 தத்துவங்களை எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கூட அது எல்லாவற்றையும் நீக்கித்தான் ஆகணும். ஏன்னா எல்லாவற்றையும் நீக்கிட்டு பார்த்தா கடைசியில எது எஞ்சி இருக்குதுன்னா ஆத்மா மட்டும் எஞ்சி இருக்கும், அந்த அறிவு மட்டும் எஞ்சி இருக்கும். அப்ப அப்படி தெரிய வரும் பொருட்கள் எல்லாம் நம்மிலும் வேறு என்பதால் அவைகள் நாமல்ல என்ற முடிவுக்கு வருவோம். இறுதியில் கேட்கும் மனமும் விடை காண முயலும் புத்தியும் நம் கருவிகளாக இருப்பதால் அவைகளும் நாமல்ல என்ற ஒரு தெளிவும் நம்மிடத்திலே பிறக்கும். அதன் பின் அத்தகைய கருவிகளும் தானாக இயங்குவதில்லை, ஆனாலும் அவைகள் இயங்கின என்பதாலும் கேட்டவன் இன்னும் இருக்கிறான் என்ற நிலை உணரப்படும். அதாவது மனம் புத்தி இவைகளின் எல்லை உணரப்படும் போது அவைகள் தானே அடங்கி இருக்கும் ஒன்றேயான பிரம்மம் தானே விளங்கும். மனம் புத்தி இவைகளுக்கு அப்பால் உள்ளது நான் என்னும் இறுதி தெளிவான பிரம்மமாய் இருப்பதையே சச்சிதானந்த நிலை என்றார்கள் நம்முடைய முன்னோர்கள். அப்போ இங்க விசாரணை பண்ணி பார்க்கும்போது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கருவிகள் தான் இந்த மனசு புத்தி. அதனாலதான் வேத சாஸ்திரம் என்ன சொல்றது, மானிடனாய் பிறக்கின்ற மனிதனிடத்துலதான் இந்த மனமும் புத்தியும் மகத்தானதாக விரிந்திருக்கிறது. இதன் மூலமா தான் மனிதன் வந்து தன்னை யார் என்று விசாரித்து அந்த விவேகத்தை அடைய முடியும், அவனிடத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை நீக்கிக் கொள்ள முடியும் என்பதாக சுட்டி காட்டுது. அப்ப அதற்கான கருவிகளாகத்தான் நம்ம இந்த மனசையும் புத்தியும் எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சிகளை மேற்கொள்றோம். அதற்கான சாஸ்திர விவரங்கள் எல்லாம் சேகரிக்கிறோம், அதை வச்சு படிக்கிறோம். அப்புறம் அதுல ஒவ்வொரு மகான்களுடைய கருத்துக்கள் எடுத்துக்கிறோம், உதாரணங்களை பார்க்கிறோம். இப்படி எல்லாம் நம்ம படிச்சு ஆராய்ச்சி பண்ணி ஒரு நல்ல ஒரு புரிதலுக்கு வரும்போதுதான் எல்லாவற்றையும் நீக்கி விட்டு பார்க்கும்போது அங்க இருப்பது ஆத்மா மட்டுமே, அறிவு மட்டுமே என்பது தெள்ள தெளிவாக நமக்கு புரிய வரும். அப்ப அந்த இருப்பாகிய சத்தாகவும் இருக்கிறேன் என்று உணரும் அறிவாகிய சித்தாகவும் எப்போதும் அது தானே ஆனந்தமாய் இருப்பதாலும் நாம் உலகில் காண்பது அனுபவிப்பது அனைத்தும் இதனிலிருந்து வரும் குணங்களே என்றும் அறியப்படும். ஆக அது இல்லை என்றால் வேறு எதுவுமே இல்லை என்பது ஒன்றே இங்கு உண்மை என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப அதை வந்து நம்ம அனுபவித்துத்தான் உணர முடியும். எனவே சொற்கள் கொண்டு இதற்கு மேல் இந்த ஆத்மாவை விளக்க முடியாது, விளக்க இயலாது என்பதாகவும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. இவ்வுலகில் உள்ள பொருட்களை பற்றி விளக்கும் சொற்களே ஓரளவுக்குத்தான் அதை செய்ய முடிகிறது. உதாரணமா பார்த்தோம்னா இப்ப தேன், வெல்லம், சர்க்கரை என்று 3 பொருட்களின் தன்மையை விளக்கும் போது அவைகள் இனிப்பாக இருக்கும் என்றுதான் கூற முடியும். ஒவ்வொன்றின் வெவ்வேறு விதமான இனிப்பு தன்மையை எந்த சொல் கொண்டு நாம் விளக்க முடியும்? ஆகவே அதை தனித்தனியே வாயில் சுவைத்து அனுபவித்துத்தானே உணர முடியும் என்பதாக பார்க்கப்படுகிறது. அப்ப அதுக்கு வந்து உலகியல் பொருளை உதாரணம் பண்ணி இங்க ஆதிசங்கரர் ஒரு ஓமானத்தோட சுட்டி காட்டுறார். எப்படி சொல்றாருன்னா, இப்ப வந்து நமக்கு ஆனந்தம் அனுபவம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து நம்ம படிச்சு வச்சிருக்கோம், ஆனா அது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக மாட்டேங்குது, ஆத்ம அனுபூதி ஆத்ம அனுபவம் நமக்கு உண்டாக மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். அது உலகியல் பொருட்கள்லயே கூட பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு இனிப்புங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா 3 விதமான இனிப்பு விஷயங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. தேன் எடுத்துக்கிட்டாலும் இனிப்பு தான், வெல்லம் எடுத்துக்கிட்டாலும் இனிப்பு தான், சர்க்கரை எடுத்துக்கிட்டாலும் இனிப்பு தான். ஆனா இந்த 3மே இனிப்பின் தன்மையாக இருந்தாலும் இந்த 3னுடைய இனிப்பு தன்மையை விளக்கும் போது அவைகள் இனிப்பாக இருக்கும் என்றுதான் கூற முடியும். ஆனாலும் அதனுடைய வெவ்வேறு விதமான இனிப்பு தன்மையை எந்த வார்த்தையால் கூறி புரிய வைத்து விட முடியும்? தேன் இப்படிப்பட்ட இனிப்புங்க, வெல்லம் அப்படிப்பட்ட இனிப்புங்க, சர்க்கரை இந்த மாதிரி ஒரு இனிப்பு சுவைங்க அப்படின்னு சொன்னா மற்றவர்கள் புரிந்து கொள்வார்களா? புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அவர்கள் என்ன பண்ணணும்? அந்தந்த இனிப்பை சுவைத்து பார்க்கணும்.
தேனுடைய இனிப்பை தேனை நக்கி பார்க்கும் போதுதான் அதனுடைய சுவை என்னன்னு தெரியும். சர்க்கரையுடைய இனிப்பை நக்கி பார்க்கும் போதுதான் சர்க்கரையுடைய சுவை இனிப்பு எப்படி இருக்குன்னு தெரியும். வெல்லமும் அப்படித்தான். அப்ப இது மாதிரி ஒரு புறப்பொருட்களிலேயே நாம பல்வேறு விதமான விசை சுகங்களை பார்க்கிறோம். அதை அனுபவமாக்குவது வெவ்வேறு விதமாக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த ஒவ்வொன்றையும் தனித்தனியே வாயில் சுவைத்துத்தான் அதை அனுபவித்து உணர முடியும் என்பது போல பார்க்கும்போது, இவைகளே இப்படி என்றால் எல்லாவற்றையும் கடந்த, ஆனால் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பிரம்மத்தை எப்படி விவரிப்பது? அதை வார்த்தைகளால் விவரிப்பது என்பது சாத்தியமாகாது என்பதனால மகான்கள் என்ன சொல்றாங்க? கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அனுபவம் ஆக்கிட்டாருன்னா அந்த அனுபவம் அவருக்கே உரித்தானது. அது இன்னொருத்தருக்கு அவரு என்ன சொல்லி புரிய வைக்க முடியாது. அதை கண்டவர் விண்டதில்லை. அதே மாதிரி அந்த அனுபவத்துக்குள்ள போயிட்டவங்க திருப்பி அதை காணணுங்கிற அவசியமும் இல்லை. அவ்வளவுதான். ஏன்னா அதுவாகவே அவங்க மாறிடுறாங்க. அதனாலதான் விண்டவர் கண்டதில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்படிதான் நம்ம இந்த பிரம்ம அனுபவத்துக்குள்ள நம்ம அனுபவம் ஆகணுமே தவிர, அது ஏதோ நம்ம வெளியிருந்து அனுபவமாக்கக்கூடிய ஒரு பொருள் மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அதை பின்னாடியே நம்ம ஓடிக்கிட்டு இருக்க கூடாது. வேற எதுவோ ஒண்ணு பிடிக்கிற மாதிரி இதை துரத்தக்கூடாது. ஏன்னா இங்கு தேடும் பொருள் நானாகத்தான் இருக்கிறேன்ங்கிற அந்த தெளிவு நம்ம இடத்துல வந்து விட்டா நம்முடைய யதார்த்தம், நம்முடைய சொரூபம், நம்முடைய சுயம் நம்ம இடத்திலே பிரகாசிப்பதை நம்ம அனுபவமாக்க முடியும் என்றுதான் சாஸ்திரம் பல்வேறு கோணங்களிலே பல்வேறு ஓமானங்கள் மூலமாக நமக்கு எடுத்து புரிய வைக்க பார்க்குது. அதுக்குதான் போன தடவை ஒரு கதை கூட சொன்னேன். ஒரு இளவரசனும் ஒரு ராஜாவும் அந்த மாதிரி திருவிழாவுக்கு போகும்போது மிஸ் ஆயிடுறா. அப்படி அப்ப இளவரசன் காணாம போனவன் ஒரு கலைக்கூத்தாடியா மாறிட்டான். அவனை அப்புறம் இளவரசன் தெரிஞ்ச பிறகு அவனுடைய ஆனந்தத்தை நம்ம வார்த்தையில வர்ணிக்க முடியுமா? அப்போ அந்த இளவரசன்னா மாறும்போது கிடைக்கின்ற ஒரு ஆனந்தம் அந்த கலைக்கூத்தாடியாக இருக்கும்போது இல்லை இல்லையா? அப்ப அது ரெண்டுக்கு உண்டான டிஃபரன்ஸ எப்படி அனுபவம் ஆக்க முடியும்? கலைக்கூத்தாடியாக இருக்கின்ற ஒருவன் இளவரசனாக மாறும்போதுதான் அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் ஆகும். அது வரைக்கும் அவன் சாதாரண பழைய சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு கம்பி மேல நடந்துகிட்டு இருப்பான். அதுதான் அவனுடைய நிலை. ஆனா அவன் ஒரு இளவரசனுடைய வாழ்க்கைக்கு வந்து விட்டா அவனுக்கு அரண்மனை, மாட மாளிகை, கூட கோபுரம், அறுசுவை உணவுகள், ஆடம்பர வாழ்க்கை, பணிப்பெண்கள், அப்ப இப்படி ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறவனுக்கு கம்பேரிசனே பண்ண முடியாது. அந்த வாழ்க்கையோட இந்த வாழ்க்கையை எப்படி கம்பேர் பண்ண முடியும்? ஒரு கலைக்கூத்தாடியினுடைய வாழ்க்கையும் ஒரு இளவரசனுடைய வாழ்க்கையும் ஒன்னாயிடுமா? அது மாதிரி இங்க சாஸ்திரம் சொல்ல வர்றது என்னன்னா, நம்மை நாம் சாதாரண மனிதனாக, ஜீவனாக, மனமாக இப்படி எல்லாம் நினைச்சுக்கிறோமோ அப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம அப்படிதான் இருப்போம். மாற்றமே வராது. அப்ப நம்முடைய சுயம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த சுயத்துல நம்ம நின்று பழகும் போதுதான் நம்முடைய யதார்த்தம், நம்முடைய சொரூபம் நமக்கு அனுபவம் ஆகும். அப்ப அதற்கு நம்ம தயாரா இருக்கிறோமா அப்படிங்கறத நாம தான் ஒவ்வொருத்தரும் தனித்தனி முறையில விசாரணை பண்ணி முடிவு செய்யணுமே தவிர இன்னொருத்தர் வந்தெல்லாம் புஷ் பண்ணி அப்படி கொண்டு போக முடியாது. அப்படிலாம் ஒருத்தர் ப்ரெஷர் கொடுத்து புஷ் பண்ணி நீங்க தான் பிரம்மம் தான், இனிமேல் நீங்க பிரம்மம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம அவர்களை கட்டாயப்படுத்தி எல்லாம் பிரம்மமா மாற்ற முடியுமான்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்போ இங்க புரிதல் தான் ரொம்ப முக்கியம். நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த பாடத்தினால நமக்கு என்ன ஞானம் வந்தது, அந்த ஞானத்துல நாம முடிந்த முடிவாக தெரிந்து கொண்ட அந்த விஷயம் என்ன, இதுதான் பிரம்மம் என்பதை நாம் உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த வேத சாஸ்திரம் சொல்லுது. அதுதான் இந்த ஆத்ம போதம் நூலும் அந்த ஆத்மாவை பற்றி அவ்வளவு விளக்கம் கொடுக்குது. யத்தத் பிரம்மேதி அவதாரயேத், இதுதான் பிரம்மம் என்று உறுதியாக அறிந்து கொள் என்று அறிவுறுத்திக் கொண்டே வருது. அப்போ இப்படியாக 4 முறை, இந்த 4 ஸ்லோகங்களிலே கடந்த 4 முறை சொல்லப்பட்டுள்ளதை சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தல் என்பதன் எதிர்மறையாக கூறியது போல இங்கு நேத்தி முறையும் கையாளப்பட்டு எல்லாவற்றையும் எப்படியாவது அவர்களுக்கு புரிய வைத்து விட வேண்டும் என்பதாக சாஸ்திரம் பல மேற்கோள்களை, உதாரணங்களை முன்னிறுத்தி அந்த சாதகனை ஒரு சாதனையாளனாக மாற்ற முயற்சியை செய்கின்றது. அப்ப என்னதான் அந்த சாதகனை சாதனையாளனாக மாற்றுவதற்கான முயற்சியை அந்த சாஸ்திரமும் சத்குருவும் மேற்கொண்டாலும் கூட அந்த நிலையை அடைய வேண்டும் என்ற ஆர்வமும் அக்கறையும் அந்த சாதகன் இடத்தில் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். இல்லைன்னா அது என்றைக்குமே நடக்காது. அது நம்ம உலகியல் வாழ்க்கையிலே எடுத்துக்கலாம். உதாரணமா இப்ப ஸ்கூல்ல ஒரு பையன் நல்ல மதிப்பெண்கள் பெற்று முதல் மாணவனா வரணும் அப்படின்னு தான் எல்லா ஆசிரியர்களும் விரும்புவாங்க. அப்ப அந்த ஆசிரியர் என்ன பண்றாருன்னா, பாடத்தை 50 மாணவர்கள் அந்த வகுப்பறையில் அமர்ந்திருப்பாங்க. அந்த 50 மாணவர்களுக்கும் அவர் ஒரே மாதிரிதான் டீச்சிங் கொடுப்பாரு. அவர் ஒரு போர்டில் எழுதி போடுற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு மேத்தமேட்டிக்ஸோ, ஒரு இங்கிலீஷோ, இல்ல ஒரு கெமிஸ்ட்ரியோ, எதுதான் சப்ஜெக்ட் எடுத்து அவர் போர்டில் ஸ்டூடெண்ட்டுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சாலும்
அந்த 50 மாணவர்களும் ஒரே மாதிரி புரிந்து கொண்டு அந்த வகுப்பிலே முன்னணி மாணவர்களாக வந்து விடுகிறார்களானா இல்லை இல்லையா? அப்ப என்ன காரணம்? அது அவரவர்களுடைய தனிப்பட்ட ஆர்வத்தை பொறுத்தது. அதைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. இங்க என்னதான் நம்ம நீதான் பிரம்மம், நீதான் அந்த அகண்டம், நீதான் அந்த அறிவு, நீதான் அந்த வெட்ட வெளி, நம்ம என்னதான் கத்துனாலும் அவங்களுக்கு அது புரியணுங்கிற ஆர்வமோ அந்த இன்வால்மெண்ட்டோ அந்த டெடிகேஷனோ அவங்களுக்கு வரணும். வந்தா தானே அது மாறுவாங்க. அவங்க இந்த காதல வாங்கி அந்த காதலை விட்டுட்டு எப்பயும் போல நான் சாதாரண மனுஷன், நான் ஒரு 5 அறிவு உள்ள மனிதன், 6 அறிவு உள்ள மனிதன் அப்படின்னு நமக்குள்ளேயே அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கி கொண்டு அப்புறம் கண்ட மூட நம்பிக்கைகளை சிக்கி கொண்டு வாழ தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்கள எப்படி மாத்த முடியும்? அது நடக்கவே நடக்காதுங்கிறது சாஸ்திரம். அப்ப இந்த மாதிரி புரிதல் இல்லாம இருக்கிறவங்க கிட்ட நம்ம என்னதான் மணிக்கணக்கா, நாள் கணக்கா, வருஷ கணக்கா கத்துனாலும் பலன் இல்லை என்று சொல்லி இதே ஸ்லோகத்துல இந்த 57வது ஸ்லோகத்திலே இந்த பிரம்மத்தை பற்றி விளக்கி இதற்கு மேல் பிரம்மத்தை பற்றி கூறுவதற்கு ஒன்றும் இல்லை என்றும் சொல்லிவிடுகிறது சாஸ்திரம். பிரம்மத்தை பற்றி இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை அப்படின்ட்டு எப்ப சொல்லுது? 57வது ஸ்லோகத்துல சொல்லுது. ஏன்னா அவ்வளவு விவரத்தை சொல்லிடுச்சு. கிட்டத்தட்ட 57 ஸ்லோகங்கள்ல பிரம்மத்தை பத்தி பிச்சு உதறிச்சு. எல்லா விவரமும் சொல்லிடுது. இப்படிதான் பிரம்மா, அது இப்படித்தான் இருக்கும், இந்த மாதிரி அப்படின்னு எல்லா லட்சணங்களையும் சொல்லி அதை புரிய வச்சு அதுக்கு மேலே புரிஞ்சிக்க முடியலன்னா இதுக்கு மேல பிரம்மத்தை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுது. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கும் போது இங்க என்ன தெரியணும்? அந்த 50 மாணவர்கள்ல நான் எப்படிப்பட்ட மாணவனாக இருக்கிறேன்? நான் அந்த வகுப்பறையில முன்னணி மாணவனாக வர வேண்டும், முதல் மதிப்பெண்ணை பெற வேண்டும் என்ற ஆர்வம் என்னிடத்தில் இருந்தால் அந்த வகுப்பறையிலே நான் முதல் ரேங்க் வாங்கக்கூடிய மாணவனாக பிரகாசிப்பேன். இல்ல நான் ஏதோ ஒரு கடமைக்கு ஸ்கூலுக்கு வரேன், வாதியார் கத்திக்கிட்டு இருக்கட்டும், நான் பக்கத்து பையன்கிட்ட அரட்டை அடிச்சிட்டு இருப்பேன், ஜாலியா வேற வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவான்? ஏதோ ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்லி வந்துட்டு போயிட்டு இருப்பான். பட் அவனுக்கு பாடமெல்லாம் உள்ள போகாது. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? மதிப்பெண்கள் குறைவாக வாங்கி அந்த வகுப்பறையில கடைசி மாணவனாக, பின்தங்கிய மாணவனாகத்தான் இருப்பான். அப்ப அதுக்கு யார் பொறுப்பு? ஆசிரியர் பொறுப்பா இல்ல அந்த பாடங்கள் பொறுப்பா? எதுவுமே பொறுப்பாகாது. அந்த மாணவன் தான் பொறுப்பு. அப்ப இததான் சாஸ்திரம் சொல்லுது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஒரு நல்லதோ கெட்டதோ இன்னொருத்தர் கொடுக்கறான்ட்டு இன்னொருத்தர் மேல எப்பயுமே தூக்கி போட்டு பழகாதீங்க. நம்ம இடத்துல இதான் ரெண்டுமே இருக்கு. நாம நல்லதா அதை ஏத்துக்கிறதும் கெட்டதாக அதை எடுத்துக்கொள்வதும் நாம் அதை எப்படி அணுகுறோங்கிறத நம்ம இடத்துலதான் இருக்குதே தவிர மற்றவர்கள் மீது நம்ம எந்த குறையும் சொல்லக்கூடாது. அப்புறம் மற்றவர்கள் அந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு மாணவன் அதை புரிந்து கொண்டு முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறான் இல்லையா? மற்ற மாணவர்கள் அதை புரிந்து கொண்டு முதல் மதிப்பெண் பெற முடியல அப்படிங்கிறதுனால ஆசிரியர் சரியில்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப அந்த மாணவன் முதல் மதிப்பெண் பெறுவதற்கு என்ன முயற்சி எடுத்தாங்கிறது தான் இந்த மாணவன் பார்க்கணுமே தவிர அந்த பாடத்திட்டங்களையோ ஆசிரியரையோ குறை சொல்வதனால ஏதாவது மாற்றம் வந்துருமானா வரவே வராது என்பதாகத்தான் இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப அதைதான் இங்க நாம சாதகர்களாகி நாமும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சாஸ்திரம் இங்கு சுட்டி காட்ட வருது. அப்ப அதை புரிஞ்சுக்குங்க. அப்ப இங்க இது மாதிரி வேதாந்த சாஸ்திரங்களை ஆழமாக ஊடுருவி உள்வாங்கி படிக்கும் போது நாம் அதை எந்த அளவுக்கு புரிதலோட ஏத்துக்கிறோம், அதுல எப்படி நம்ம நிலை நிற்க போறோம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட உரிமையா இருக்கிறதுனால அதை நாம தான் தீர்மானிக்கணும். மற்றவர்களையும் நம்ம எந்த வகையிலையும் குறை சொல்லக்கூடாது. அப்ப அதனால இப்ப நான் பிரம்மம் ஆகிறது, பிரம்மம் ஆகாம இருக்கிறது எல்லாம் என்னிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கே தவிர சாஸ்திரமா சத்குருவா அதற்கு எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது என்பதையும் இங்கு சாஸ்திரம் சுட்டிக்காட்டு வருது. அடுத்தது 58வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க பார்ப்போம். அகண்டானந்த ரூபஸ்ய தச்யானந்தலவாஸ்ரிதாக பிரம்மாத்யாஸ்தாரதம் என பவன் யானந்தி நோக்கிலா. அதாவது எங்கும் பரவி எப்போதும் ஆனந்தமயமாய் இருக்கும் ஆத்மாவின் சுகத்தில் இருந்து தேவர்களாக விளங்கும் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் முதலானவர்கள் அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ப சொற்பமான சுகத்தை பெற்றே உயர்வும் பெருமையும் அடைந்தவர்கள் என்பதை திடமாக அறிவாயாக அப்படிங்கிற மாதிரி இந்த 58வது ஸ்லோகம் சுட்டிக்காட்டுது. ஏன்னா இங்க ஏன் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது? அது எங்கும் பரவி எப்பொழுதும் ஆனந்தமயமா இருக்கும் அந்த ஆத்மாவின் சுகத்துல இருந்து எதுவுமே விடுபடாம இருக்கக்கூடிய நிலையில இருக்கணுங்கிறது தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற முக்கிய சாரமா பாக்குறோம். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில தேவர்களாக இருக்கக்கூடிய அந்த மும்மூர்த்திகளாக நம்ம பார்க்கக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் முதலானவர்கள் கூட அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ப
சொற்பமான சுகத்தையே பெற்று உயர்வும் பெருமையும் அடைந்தவர்கள் என்பதை திடமாக அறிவாயாக ஏன் சொல்லுது அப்படின்னா, இங்க அதுதான் அந்த மனப்பான்மை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது எங்கும் எதிலும் வியாபித்திருக்கின்ற அந்த ஆத்ம சுகத்தை, அந்த ஆனந்த மயத்தை அனுபவம் ஆக்குகின்ற மனோபாவம் கூட நம்ம எந்த மனநிலையில இருந்து அதை ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயமாக பார்க்குது. அப்ப அதனாலதான் நம்ம இந்த பாடத்திட்டத்தை படிக்கும் போது கூட நம்முடைய அக்கறை எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் நம்ம முன்னேற முடியுங்கிறது சொல்லி காட்டுது. அப்போ ஆத்மா ஆனந்தமயமானது என்றால் அது எவ்வளவு என்று ஏதாவது கோடிட்டு காட்டுவதற்கு இங்கு ஒரு ஒப்புமை ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதான்னு பார்த்தா, ஆத்மாவின் ஆனந்தத்தை ஒரு கடல் என்று சொல்லி அதில் ஒரு துளிதான் மிக ஆனந்தமாய் இருக்கும் நான்முக பிரம்மாவிற்கே கிடைக்கிறது என்று சொல்லப்பட்டு, ஆத்மாவின் ஆனந்தத்தை இவ்வாறு ஒரு உதாரணத்தோடு நம்ம விவரித்து பார்த்தோம். ஏற்கனவே அதை தான் நம்ம உதாரணமா பார்த்தோம். அப்போ ஒன்று பெரியது என்று காட்டுவதற்கு பக்கத்தில் ஒரு சிறு கோடு போடப்படும். இரு கோடுகள் தத்துவம் தான் இங்கு கையாளப்பட்டிருக்கிறது என்பதாகவும் சுட்டி காட்டப்படுகிறது. அப்போ இங்க இரு கோடுகளுடைய தத்துவம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய படங்கள்லயும் பார்த்திருக்கிறோம், பாடங்கள்லயும் படிச்சிருக்கிறோம். இப்ப ஒன்று சிறிது ஒன்று பெருசுங்கிறத எப்படி நம்ம வெரிஃபை பண்றது? அந்த கோடு போடும்போது ஒரு கோடு சிறியதாக ஒரு கோடு பெருசாகவும் போடுறதை வச்சுதான் ஒன்று பெரியது ஒன்று சிறியதுங்கிறதையே நம்ம கம்பாரிசன் பண்ணி தெரிந்து கொள்ள முடியும். அது மாதிரி இங்க ஆத்மாவினுடைய ஆனந்தத்தை உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும்? அது பெரியது அப்படின்னா எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்ப அது கடல் அளவு பெருசு அப்படின்னா அப்ப கடலை விட பெருசா வேற ஏதாவது இல்லையா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். அப்ப இப்படியே அதுக்கு கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டே போக முடியும் போது இதுக்கு ஒரு விடையை முழுமை கொடுக்க முடியாது. அப்ப அதனால ஒரு உதாரணத்தோட விளக்கிட்டோம்னா அந்த கம்பாரிசன் அவங்களுக்கு ஒரு எளிதா புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக கடந்த முறை என்ன இந்த சாஸ்திரம் நமக்கு சொல்லி புரிய வச்சது, அந்த ஆனந்தத்தை பற்றி, அதாவது ஆத்மாவினுடைய அந்த ஆனந்தத்தை பற்றி நமக்கு விளக்கம் கொடுக்கும் போது எப்படி விளக்கம் கொடுத்ததுன்னு பார்க்கும்போது, இப்ப மனிதர்களுடைய ஆனந்தத்திலேயே மிக உயர்ந்த ஆனந்தம் அரசர்களுடைய ஆனந்தம் என்பதாக சொல்லிது. ஏன்னா ஒரு அரசகுமாரன் ஒரு அரசன் எப்படி வாழ்வான்? சுகபோக வாழ்க்கை, அரண்மனை, பணிப்பெண்கள், நல்ல உணவு, மாளிகை, கூட கோபுரம், அப்புறம் அவனுக்கு என்ன பொருள்கள் எல்லாம் எல்லா சௌகரியமும் இருக்கும். எந்த குறையும் இல்லாத ஒரு அரச வாழ்க்கை தான் இங்க மனித வாழ்க்கையிலேயே மிக உயரிய ஆனந்தமாக பார்க்கப்படுது. ஏன்னா அவனுக்கு எல்லாமே கிடைச்சிடுச்சு இல்லையா, சௌகரியமா இருக்கிறான். அவனுக்கு என்ன கவலை இருக்க முடியும்? ஒரு கவலையும் இல்லை. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, அரச வாழ்க்கை, ராஜபோக வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ராஜபோகம். அந்த போகம் அது அரசனிடத்திலே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைங்கிறதுனால இங்க மனிதர்கள் தான் அடைய விரும்புகின்ற ஆனந்தத்திலேயே மிக உயர்ந்த ஆனந்தம் மனித ஆனந்தத்திலே அரசனுடைய ஆனந்தம் என்பதாக பார்த்து, அப்புறம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிச்சு. அந்த ராஜ வாழ்க்கை, அந்த அரச வாழ்க்கையை விட ஒரு உயர்ந்த வாழ்க்கை இருக்கு, அது கந்தர்வர்களுடைய வாழ்க்கை. அப்ப கந்தர்வர்களுடைய வாழ்க்கையில அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும்? அது வார்த்தைகள்ல வர்ணிக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, கந்தர்வர்கள் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவர்கள்? கந்தர்வர்கள் அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆனந்த வாழ்க்கை. அது கந்தர்வர்கள்னாலே அப்படித்தான். இப்ப பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒரு ஆனந்த வாழ்க்கையில அவங்க இருப்பாங்க. அப்ப அந்த நிலையில நீங்க அந்த ஆனந்த போகத்துல அவங்களுக்கு வேற ஒண்ணும் தேவையில்லை. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாலே அது ஆனந்தம் தான். இப்ப ஒரு காதலன் காதலி இருக்கிறாங்க. இப்ப காதலன் கிட்ட காதலி இன்னைக்கு சந்திக்கிறேன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறான். அந்த டைமுக்கு அவ போகணும். அவ வருவாளான்னு காத்துக்கிட்டு இருக்கிற காதலனுக்கு அந்த ஒவ்வொரு வினாடியும் ஒரு பெரிய பிரளயமா நகரும். எப்ப வருவாளோன்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்பான். அவன் வர்ற வரைக்கும் அந்த 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ அவனுக்கு 10 மணி நேரம் போற மாதிரி படப்படப்பா உட்காந்துருப்பான். ஏன்னா அவன் அவ்வளவு எதிர்பார்ப்போடு அந்த காதலிக்காக காத்து கொண்டிருக்கிறான். அப்புறம் அவன் வந்து விட்டாலும் அந்த 10 நிமிஷம் 15 நிமிஷம் 10 மணி நேரமா போயிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. அவன் வந்த பிறகு அவளிடம் பேச ஆரம்பிச்சிட்ட பிறகு காதலி கிட்ட அந்த பேச ஆரம்பிச்ச வினாடியில இருந்து அது 10 மணி நேரம் கூட அவங்க பேசியிருக்கலாம். ஆனா அவனுக்கு 10 நிமிஷம் ஆன மாதிரி தான் தெரியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் அவங்களுக்குள்ள. அப்ப இந்த வாழ்க்கை ஒரு ஆனந்த வாழ்க்கை தானே. வேற எது கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த இடத்துல சுகம் இருக்காது. ஒரு அருமையான இனிப்பு படம் தரேன் சாப்பிடுங்கனாலும் அதெல்லாம் வேண்டாங்க, நான் காதலியோட பேசிட்டு இருக்கேன், தொந்தரவு பண்ணாதீங்கம்பாங்க. ஏன்னா அது ஒரு ஆனந்த நிலை. அப்ப அது மாதிரி இங்க சொல்லுது சாஸ்திரம், அந்த ராஜ வாழ்க்கையை விட ஒரு உயர்ந்த ஆனந்தம் கந்தர்வர்களுடைய வாழ்க்கையில் இருக்கு. அந்த கந்தர்வர்களுடைய வாழ்க்கையை விட ஒரு உயர்ந்த வாழ்க்கை தேவர்களுடைய வாழ்க்கை. அந்த தேவர்களுடைய வாழ்க்கையை விட ஒரு உயர்ந்த வாழ்க்கை நான்முக பிரம்மாவினுடைய ஆனந்தம். அப்ப இந்த ஆனந்தத்தை அப்படி கம்பாரிசன் பண்ணிக்கிட்டே வரும்போது
ஒரு மனித ஆனந்தத்தை விட, கந்தர்வ ஆனந்தத்தை விட, ஒரு தேவ ஆனந்தத்தை விட, நான்முக பிரம்மாவின் ஆனந்தத்தை விட ஆத்மாவின் ஆனந்தம் கடல் அளவு பெரியது அப்படிங்குது. ஏன்னா அந்த பிரம்மாவுடைய ஆனந்தம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுது, அந்த கடல்ல ஒரு துளி அளவுங்குது. அப்ப ஒரு கடல் நிறைய தண்ணி இருக்குன்னா அந்த கடல்ல ஒரு துளி எடுத்தா அது எப்படிப்பட்ட ஆனந்தத்தை கொடுக்குமோ பிரம்மாவிற்கு, அது போல அந்த கடலே சேர்ந்த எவ்வளவு ஒரு ஆனந்தத்தை கொடுக்குமோ அதான் ஆத்மா ஆனந்தம், ஆத்மா அனுபூதின்னு சாஸ்திரம் சொல்லி புரிய வைக்கிற ஒரு விஷயத்த நம்ம கடந்த பாடங்கள்லயே பார்த்தோம். அதை திருப்பி இந்த செயலையும் அதை ஞாபகப்படுத்துறேன். அப்ப அந்த மாதிரி ஒண்ணு உயர்ந்தது ஒன்று தாழ்ந்தது அப்படிங்கறத நம்ம இரு கோடுகள் போட்டு தத்துவத்தின் விளக்கம் கொடுக்கிற மாதிரி, ஒண்ணு உயர்ந்த கோடு, ஒண்ணு தாழ்ந்த கோடு. அப்ப இந்த ரெண்டையும் வச்சு இரு கோடுகள் தத்துவத்துல இது அதை விட பெரியது என்று நம்ம நிரூபிக்க முயற்சி இருப்பது போல, இங்க ஆத்மாவை வந்து ஆத்மா ஆனந்தத்தை வந்து நிரூபிக்க ஒரு முயற்சி எடுக்கிறது தான் இந்த மாதிரி உதாரணங்கள் எல்லாம் சொல்லப்படுது. அப்போ இங்கு ஒன்று மிக சிறியதாகவும் மற்றொன்று மிக பெரியதாகவும் இருக்கிறது. தைத்திரிய உபநிஷத்தில் கூறப்பட்டுள்ளபடி ஒரு நல்ல இளமையுடன் இருக்கும் பலசாலி மற்றும் அறிவாளி ஏக சக்கராதிபதியாக இருக்கும்போது அனுபவிக்கும் ஆனந்தமே மனிதனின் ஆனந்தம் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மற்ற மனிதனுடைய ஆனந்தம் எதுவுமே ஒரு பொருட்டாக மதிக்கப்படவே இல்லை. அந்த மனிதனில் தொடங்கி பிரம்மா வரை கூறப்பட்டு வந்த பிரம்ம அனுபவிப்பதே ஆனந்தத்தின் ஒரு துளி என்றும், மற்றவர்கள் அவரவர்கள் தகுதிக்கேற்ப ஆனந்தம் அடைந்திருக்கிறார்கள் என்றும், அந்த ஆனந்தத்தினுடைய தரம் வேறுபாடுகள் இவ்வாறு விவரிக்கப்படுகிறது. அப்ப அவர்களே அப்படி இருந்தால் பரபிரம்மத்தை உணர்ந்து அந்த ஆத்மா அனுபவத்தை அடைபவன் கடலளவு ஆனந்தம் அனுபவிப்பவன் என்பதால் அவன் இன்னும் எவ்வளவு பாக்கியவான் என்றும் இங்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது மிக உயர்ந்த நிலையில் இருக்கும் 4 தலை கொண்ட பிரம்மாவிற்கே அவருடைய ஆனந்தம் சொற்பம் என்பதால் இவ்வுலக சுகத்தை நாடுவதில் ஒருவனுக்கு என்ன லாபம் இருக்கிறது என்பதாகவும் இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. இப்படி கூறிய சாதகனின் மனத்தை இவ்வுலக இன்பங்களிலிருந்து திருப்பிவிட்டு அவனுக்கு ஆனந்த கடலை காட்டி அவன் ஆத்ம விசாரத்தில் ஈடுபடுவதே மிகப்பெரிய நன்மை பயக்கும் வழி என்று இங்கு காட்டிக் கொடுக்கப்படுகிறது என்பதாக இந்த 58வது ஸ்லோகம் சொல்ல வருது. அப்ப இது மாதிரி நம்ம புரிந்து கொள்ளணுங்கிறது, ஆனந்தத்தை ஒரு விவரத்தை சொல்லி சொல்லி இப்படிப்பட்ட ஆனந்தத்துடைய வித்தியாசத்தை காட்டி காட்டி அப்ப நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை அடைய விரும்புறீங்களோ அதுதான் இங்க அந்த ஆத்மாவனுடைய ஆனந்தம். அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. அது வந்து நீங்க இந்த நான் பிரம்மாவுடைய ஆனந்தமாக இருக்கட்டும், அது ஒரு விஷ்ணுவுடைய ஆனந்தமாக இருக்கட்டும், ஒரு மகேஸ்வரனுடைய ஆனந்தமாக இருக்கட்டும், அது அவரவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆனந்தம் தான் என்றதாக இங்க சுட்டி காட்டப்படுது. அப்ப இதையெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாடத்திட்டத்துல வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து மனம் வந்து 3 பரிமாணத்தில் நமக்கு வேலை செய்து படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை தான் இந்த மனசு செய்து கொண்டிருக்கிறது. இந்த 3 செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற மனதின் அந்த 3 காரியங்களும் 3 விதமான அனுபவங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த நிலையிலே நாம் அடையக்கூடிய அந்த சுக துக்கங்கள், அந்த ஆனந்த அனுபவங்கள் எல்லாமே நம்முடைய மனம் சார்ந்து இருப்பதனால நம்ம எப்படிப்பட்ட ஆனந்தத்தை அங்கே அடைகிறோம் என்பது நாம் உண்டாக்கி வைத்திருக்கின்ற நம்முடைய சுக துக்கங்களை சார்ந்ததுதான் என்பது இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாகவும் பார்க்கப்படுகிறது. அப்ப அதுதான் இந்த 58வது ஸ்லோகம் சொல்ல வர்ற முக்கிய சாரமாக நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப அதனால நீங்க பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரனுக்கு அப்ப அவங்க தகுதிக்கேற்ற ஆனந்தம் தானா அப்படின்னா, இங்க ஒவ்வொருத்துக்குமே அவரோட தகுதிக்கேற்ற ஆனந்தம் தான். ஏன்னா நம்ம எப்படிப்பட்ட எண்ணங்களை உள்ள விதைச்சிருக்கிறோமோ அதற்கேற்ற விளைச்சலை தானே நம்ம அறுவடை செய்ய முடியும். அதுதான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். தேங்காய் விதையை விதைச்சிட்டு மாங்காய் விதையை எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும்? விதைச்சது தேங்காய், அப்ப தேங்காய் தான் வரும். அது மாதிரி இங்க என்னென்ன செயல்கள் நாம் செய்து கொண்டிருக்கின்றோமோ அதற்கேற்ற பலாபலன்களும் நமக்கு வெளிப்பட்டு நம்மை ஆனந்த நிலையிலேயோ அல்லது துக்க நிலையிலேயோ வைத்துக் கொண்டிருக்கும் என்பதாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அடுத்தது 59வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வராருங்கிறத பார்ப்போம். தத்யுக்த மகிழம் வஸ்து வியாவகார சத்தன்விதகே தத்மாத்த சர்வகதம் பிரம்மா ஷீரே சற்பிரிவாக்கிலே. இங்க என்ன சொல்றாரு 59வது ஸ்லோகத்துல, எல்லா பொருட்களும் பிரம்மத்தினிடமே இருக்கின்றன, அதனால் எல்லா செய்கைகளும் அதை அனுசரித்தே நடக்கின்றன. பால் முழுவதும் நெய் பரவி இருப்பது போல பிரம்மம் எங்கும் பரவி வியாபித்து இருக்கின்றது என்பதாக இங்கு 59வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டப்படுகிறது. தஸ்மாத் சர்வகதம் பிரம்மா ஷீரே சற்பிரிவாகிலே.
எப்படி வந்து ஒரு பால் இருக்கு, அந்த பால் முழுவதும் நெய் பரவி இருக்கு. ஆனா அந்த நெய் இருக்கிறத பால்ல பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணாதான் அந்த பால்ல இருக்கிற நெய் நமக்கு தெரியும். அப்ப நெய்யை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி ப்ராசஸ் பண்றோம்? நம்ம பாலை வந்து புரை ஊத்தி தயிராக்கி, அப்புறம் அதை கடைஞ்சி மோராக்கி, வெண்ணெய் எடுத்து நெய்யாக்குறது மாதிரி, இங்க அந்த நெய் வந்து பால் இருக்கிறத பார்க்கறதுக்கே ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த மாதிரி இங்க நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய நடைமுறையில ஆத்மாங்கிற ஒரு விஷயத்தையும் அதற்கான ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம அனுபவமாக்க முடியும் என்பதாகவும் சுட்டி காட்டப்படுது. அப்ப ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி எந்த பொருளுக்கும் அந்த 5 குணங்கள் இருக்கிறது. அவைகளிலே முதல் 3 குணங்களான அஸ்தி, பாதி, பிரியம் அப்படிங்கிற 3 விஷயங்கள் பார்த்தோம். அதுதான் நம்ம சத்து, சித்து, ஆனந்தம் அப்படின்னு பார்த்தோம். அது வந்து முதல் 3 குணங்கள். அஸ்தினா சத்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பாதின்னா சித்து, அந்த அறிவு. பிரியம்னா ஆனந்தம். அப்ப இந்த அஸ்தி, பாதி, பிரியம் என்ற 3ம் பிரம்மத்தின் சொரூபம் என்றும், கடைசியான 2 குணங்கள் இருக்குது இல்லையா, நாமம், ரூபம், இது வந்து மாயையின் குணங்கள் என்றும் ஏற்கனவே சொல்லப்பட்டது. அப்ப எங்க நாம ரூபங்கள் தோன்றுகின்றனவோ அங்கு உலகம் தெரிகிறது என்று பொருள். இவ்வுலகில் உள்ள பொருட்கள் எதற்கும் முதல் 3 குணங்கள் கிடையவே கிடையாது என்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்போ ஒரு விஷயத்தை இங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன ஆழமா இங்க புரிஞ்சுக்கணும்னா, எல்லா பொருள்களுக்குமே 5 குணங்கள் இருந்தாலும் முதல் 3 குணங்களான அந்த அஸ்தி, பாதி, பிரியம் என்பது பிரம்மத்தினுடைய சொரூபம். ஆனா அந்த பிரம்மத்தினுடைய சொரூபம் வந்து அந்த பொருள்களுக்கு அதிஷ்டானம். ஆனா உண்மையில் நமக்கு பார்வைக்கு தெரிகிறது அந்த நாமமும் ரூபம் மட்டும்தான் தெரியும். அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப கட்டணம் கட்டுறத நம்ம பார்த்தோம். கீழே அஸ்திவாரம் போட்டாங்க ஃபர்ஸ்ட். அஸ்திவாரம் போட்ட பிறகுதான் அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட கட்டடம் எழுப்புறாங்க. அப்ப நம்ம அந்த கட்டடம் தான் அப்புறம் கண்ணுக்கு தெரியும். அஸ்திவாரம் என்னைக்குமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அவ்வளவு பெரிய கட்டடத்தை எது தாங்கிட்டு இருக்கு? அந்த அஸ்திவாரம் தான் தாங்கிட்டு இருக்கு. ஆனா நமக்கு அஸ்திவாரம் ஒரு பொருட்டா தெரியாம அந்த கட்டடம் தான் ஒரு பொருட்டா நமக்கு தெரிகிறது மாதிரி, இங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மாயையினுடைய குணங்களாகிய நாமம், ரூபம்ங்கிற 2 விஷயத்தை மட்டும் தான் நம்ம மெயினா போக்கஸ் பண்றோம். நம்ம இடத்துல வந்து எது வெளியே தெரியுதோ அதுதான சத்தியம். அது மாதிரியே பழகிட்டோம். நம்ம வந்து எப்பயுமே அதனுடைய மூலத்தை பாக்குறது இல்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம கண்ணுக்கு தெரியறது தான் காட்சி. கண்டதே கோலம், கொண்டதே காட்சின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. அந்த மாதிரி இங்க என்ன பண்றோம்? பார்த்தா இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் அதை நம்புது இல்லையா? அந்த நம்பிக்கை. அதுல இங்க 2 விஷயங்கள் வந்து நாமமும் ரூபம் வந்து மாயையினுடைய குணங்கள் என்பதாக சொல்லப்பட்டு, எந்த இடத்துல இந்த நாமமும் ரூபமும் தோன்றுதோ அங்குதான் இந்த உலகமும் தெரியும் என்பதாகவும் சொல்லி, அப்ப இவ்வுலகில் உள்ள பொருட்கள் எதற்குமே முதல் 3 குணங்கள் கிடையாது என்றும் சுட்டிக்காட்டப்படுது. ஆனாலும் அவைகளுக்கும் அந்த குணங்கள் இருப்பது போல தோன்றுவது அந்த பொருட்களுடன் இருக்கும் பிரம்மத்தின் தொடர்பால் மட்டுமே என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொருளை வாங்கி வந்தோம் அல்லது ஒரு வேலையை செய்து முடித்து விட்டோம் என்றால் நமக்கு வரும் ஆனந்தம் அந்த செயலால் வருவது என்றுதான் நம்மில் பலர் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மை அதுவல்ல. அந்த செயலை செய்வதற்கு முன்பு நமக்கு இருந்த மன ஓட்டங்களும் கவலைகளும் செயல் முடிந்ததும் தீர்ந்து விட்டதால் நாம் நமது இயல்பான ஆத்ம நிலைக்கு ஒரு க்ஷணமேனும் திரும்புகின்றோம். ஆக எப்போதும் அறிவுடன் இருக்கும் ஆத்மாவின் ஆனந்த இயல்பையே நாம் அப்போதும் உணர்கிறோம். அது அப்படியே நீடிக்காமல் இருப்பதற்கு காரணம், முன்பு கலைந்து போன கவலைகளின் இடத்தில் நாம் ஏற்கனவே சேர்ந்து வைத்திருக்கும் வாசனையால் வேறு ஒரு கவலை குடி புகுந்து விடுகிறது. இதையே நம் வாழ்க்கை என்பதாக தொடர்ந்து பார்க்கப்படுகிறது. அப்போ ஒரு குறுகிய இடைவெளியிலேயே நமக்கு அப்படிப்பட்ட ஆனந்தம் கிடைக்கிறது என்றால் அதை நீட்டி எப்போதும் அதில் நிலைத்து நிற்க வேண்டிய முயற்சிகள் செய்ய வேண்டும் என்பதுதான் இங்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்பதாகவும் பார்க்கப்படுகிறது. அப்ப இது உங்களுக்கு இந்த இடத்துல புரியும் நினைக்கிறேன். இங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இப்ப வந்து நம்ம எப்பயுமே அந்த ஆத்ம ஆனந்தத்துல ஆத்மாவோட தான் இருக்கிறோம். ஆனா அது நம்முடைய இருப்பு, நம்முடைய யதார்த்தம், நம்முடைய சொரூபம். அது எப்படி இருக்கும்? அதுக்கு ஒரு வார்த்தை ஏதாவது வர்ணனை சொல்ல முடியுமானா இல்ல. அது எப்பயுமே மகிழ்ச்சி, ஆனந்தம், அமைதி. இதுதான் ஆத்மாவுடைய இயல்பு, சொரூபம். ஆனா நம்ம அதுல இருந்து ஏன் விலகுறோம் அப்படின்னா, நம்ம விவகாரத்துக்குள்ள போகும்போது நம்ம என்ன பண்றோம்? ஆத்மாவிடத்துல இருந்து விலகி அந்த விவகாரத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த விவகாரத்தை நம்ம பயங்கரமா பண்ணி கிண்ணி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு செய்யறோம். அப்போதைக்கு நம்ம அந்த விவகாரம் தான் பெருசா தெரியுது. அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு பிறகு அது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடுது. முடிஞ்ச உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் வருதா இல்லையா?
அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், இந்த காரியத்தை செஞ்சதுனால நமக்கு சந்தோஷம் வந்துருச்சுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை அப்படி இல்ல. நமது இயல்பான ஆத்ம நிலைக்கு நாம திரும்புறோம் அப்படிங்கறது அங்க விஷயம்ங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா நம்ம எப்பயுமே சந்தோஷமா இருந்தவங்க இடையில ஒரு விஷயத்தை இழுத்து போட்டுக்கிட்டு அதுல விவகாரத்தை பண்ணி, அப்புறம் அந்த விவகாரத்தின் மூலமா சில விஷயத்தை நம்ம அடைஞ்சதுனால அந்த சந்தோஷம் கிடைச்ச மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு, அப்புறம் நம்ம அதை அடைஞ்சிட்டேன்னு சொல்ற மாதிரி இங்க சுட்டி காட்டுது சாஸ்திரம். அதுக்குத்தான் ஏற்கனவே ஒரு ஓமானம் நமக்கு கொடுத்தது இல்லையா? எப்படி கொடுத்தது? இப்ப நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறியாமைகள் எல்லாம் இது எப்படி சுட்டி காட்டுது அப்படின்னா, இப்ப நான் என்னுடைய கழுத்துலதான் தங்க செயின் போட்டுக்கிட்டு இருந்தேன். குளிக்கும் போது தினசரி கழட்டி வச்சுட்டு நான் குளிக்கிறேன். அன்னைக்கு என்ன பண்றேன், கழட்டி வைக்காமையே குளிச்சுட்டேன். ஆனால் நான் என்ன பண்றேன், கழட்டி வச்ச மாதிரி ஞாபகத்துல அந்த குளியலறை பூரா தேடுறேன், வீடு பூரா தேடுறேன், அந்த செயின் கிடைக்கவே இல்லை. அப்ப தேடி 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 ஐயோ செயின் தொலைச்சிட்டேன், செயின் தொலைஞ்சு போச்சுன்னு அழ ஆரம்பிச்சிடுறேன். அப்போ என்னுடைய நண்பன் வரான், வந்துட்டு என்ன எங்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கறான். இந்த மாதிரி செயின் எங்கேயோ கை மறந்த மாதிரி வச்சுட்டேன், எங்க போச்சுன்னே தெரியல அப்படின்றேன். அப்ப கழுத்துல போட்டுருக்கிறது என்ன அப்படின்னு கேட்கறான். அப்புறம் நான் கழுத்துக்கு தடவி பாக்குறேன், அட ஆமா என் கழுத்துலயே தான் அந்த செயின் இருக்குதா, அப்ப நான் கழட்டவே இல்லை போட்டிருக்கேன், நான் மறந்துட்டேன் அப்படின்ட்டு உடனே ஒரு சந்தோஷம் வந்துடுது. நினைச்சிட்டு இருந்தேன், போச்சு ஒரு 1.5 லட்ச ரூபாய் செயின் தொலைஞ்சு போச்சு, இப்ப 1.5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு எல்லாம் நான் பயங்கர கற்பனையில தொலைச்ச பொருளை நினைச்சு அழுதுகிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்த எனக்கு, அந்த ஒரு சில வினாடிகள் நான் செய்த அந்த கஷ்டமான சூழ்நிலை, அந்த பதட்டம் எல்லாமே மறைந்து ஒரு ஆனந்தம் வந்துதா இல்லையா எனக்கு? ஆனா உண்மை என்ன தெரியுமா, அந்த செயின் வரவும் இல்லை போகவும் இல்லை, அது எப்பயும் போல கழுத்திலேயே தான் இருந்தது. அந்த 2 மாறுபாடுகளும் என்னுடைய மனதில் ஏற்பட்ட ஒரு மாற்றங்கள் தானே. செயின் தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சது அதே மனசு, அந்த செயின் கிடைச்சிடுச்சுன்னு நினைக்கிறது அதே மனசு. அப்ப இந்த 2 நிலையில அந்த மனசு 2 விதமான விஷயங்களை அனுபவமாக்குது. ஒரு டைம் அது காணாம அழுகுது, அது கிடைச்சிடுச்சுன்னா சந்தோஷம் அடையுது. இதேதான் நம்முடைய வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கையும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்னா, எதையாவது ஒண்ணு பிடிக்கணும்ட்டு ஓடுறோம், தேடுறோம், அடைகிறோம். அது கிடைக்கலங்கிறதுனால கவலைப்படுறோம், துடிக்கிறோம். அப்புறம் கிடைச்ச உடனே ஆஹா கிடைச்சிடுச்சுன்னு சந்தோஷப்படுறோம். ஆனா அந்த கிடைச்சிடுச்சுன்னு நம்ம சந்தோஷப்படுறதுனால அந்த ஆனந்தம் அந்த பொருள் இருந்து கிடைச்சதாக நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மை அப்படி இல்லைங்கிறது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீ அது கிடைச்சிடுச்சுன்னு சந்தோஷப்படுற இல்லையா, அதை அடையணுங்கிறதுக்காக நீ எடுத்த பிரயத்தனம் எல்லாம் உனக்கு முடிவு அடைஞ்சிடுச்சு. அதனால நீ உன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பிட்ட. அதாவது நீ அதை அடையணுங்கிற அத்தனை முயற்சிகளையும் விட்டுட்ட. அப்ப நீ அந்த உண்மையான ஆத்மாவா மாறிட்ட. அப்ப உன்னுடைய ஆனந்தம் தானாகவே உன்னிடத்துல பிரகாசிக்கிறத நீ உணர்ற. ஆனா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற, அந்த பொருள்னால தான் எனக்கு அந்த ஆனந்தம் கிடைச்சது என்பதாக நினைக்கின்றாய். அது உண்மை அல்ல என்பதாக இங்கு சாஸ்திரம் சுட்டிக்காட்டி, அப்ப இந்த நாமமும் ரூபமும் தான் நம்ம ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதாக இங்கு புரிய வைக்க வருது. அப்ப அதை நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் இந்த வேதாந்த சாஸ்திரத்துல வர்றவங்களுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்ப நம்ம இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள அந்த தூய அறிவிடத்துல நம்மளை ஒப்படைக்கும் போது அது பாத்துக்குது நம்மள அப்படிங்கிறது எத்தனை பேரால அது உண்மையான சரண்டருக்கு வர முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோடியில் ஒருத்தன் தான் வருவான் உண்மையான சரண்டருக்கு. மீதியெல்லாம் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஈகோ இருக்குல்ல, அதை விடவே விடாது. அது எப்படிங்க, நான் முயற்சி பண்ணாம கடவுள் எனக்கு சாப்பாடு போட்டுருவாரா, நான் முயற்சி பண்ணாம சாப்பாடு வந்துருமா அப்படின்னு அவன் அகங்காரத்துல ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனா அது என்னன்னா, அந்த பாடம் புரியல. அதாவது உள்ள போய் அதை அர்ப்பணிக்கக்கூடிய மனப்பான்மை வளரவே இல்லை. அப்ப அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, தான் செய்யறது தான் சரி, தான் செய்யறதுனால தான் அதை அடைய முடியுங்கிற மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதெல்லாம் விசாரணை பண்ணி பார்த்து, இந்த மாதிரி பாடத்துல விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய விவேகம் விரிவடைகிறத பார்க்கலாம். அதுக்குதான் நான் ஏற்கனவே உதாரணம் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறது, அவங்க கஷ்டப்படுறது, சந்தோஷமா வாழ்றது எல்லாமே குடும்ப தலைவனுடைய கையில் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? பெரும்பாலான குடும்ப தலைவர்கள் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா அந்த குடும்ப தலைவன் இல்லாத குடும்பமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்குது. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை குடும்ப தலைவன் ஒரு விபத்துல இறந்துடுறான். அப்ப உடனே அந்த விபத்துல கணவனை இழந்த மனைவியோ குழந்தைகளோ எங்க போயிடுறாங்க? பிச்சை எடுக்க போயிடுறாங்களா? கிடையாது. அவர்கள் வாழ்க்கை அவர்கள் வாழ்வதற்கான அடுத்த கதவு திறக்கப்படும். அப்ப ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு திறக்கும் இல்லையா? அது மாதிரி தான் இங்க எல்லாமே. அப்ப அது மாதிரி இங்க இயற்கை ஒவ்வொன்றையும் அது எப்படி படைச்சிட்டு பாதுகாத்துட்டு இருக்கோ அது சரியா அது செஞ்சுட்டு இருக்கு. அதனுடைய நியதி மாறாம அது இயங்கிட்டு இருக்கு. ஆனா மனிதன் மட்டும் இந்த மனோபாவத்தினால இதை நான் தான் செய்கின்றேங்கிற அந்த ஈகோ இருந்து செய்யறதுனால சில விஷயங்கள் அவனுக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி தெரியுது, சில விஷயங்கள் அவனுக்கு துக்கம் கொடுக்குற மாதிரி தெரியுது. ஆனா இந்த சந்தோஷமும் துக்கமும்
அது அவனே உண்டாக்கி கொண்டது. ஏன்னா அவனுடைய மனம் சார்ந்த விஷயமாக இருமைகளாக பார்க்கப்படுதே தவிர இங்கு உண்மையில் சந்தோஷமும் இல்லை, துக்கமும் இல்லை, ரெண்டும் இல்லாத சமநிலையில் ஆத்மா எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதுங்கிறது தான் சாஸ்திரம் சொல்ல வர்ற சாரம். அப்ப அதனாலதான் இப்ப நம்ம என்ன சொல்றோம், இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள வர்றவங்களுக்கு இப்ப நம்ம வேணும் வேண்டும் என்று தேடிக்கொண்டு ஓடுறோம். அது எவ்வளவோ இன்பங்களை அடையணும்னு ஆசைப்படுறோம். இதை செஞ்சா எனக்கு சந்தோஷம் வரும், அதை செஞ்சா சந்தோஷம் வரும் அப்படின்ட்டு ஒன்னை தேடி தேடி பிடிச்சி அதன் மூலமா நம்ம ஒரு சந்தோஷத்தை அடையிறோம். அதற்காக நம்ம நிறைய பிரயத்தனம் பண்றோம், முயற்சி பண்றோம், எஃபர்ட்ஸ் போடுறோம், உடல் உழைப்பு காட்டுறோம், அதுக்காக நிறைய நேரத்தை ஒதுக்குறோம், சில வருடங்கள் கூட உழைக்கிறோம். அப்ப நமக்கு அதுல சந்தோஷம் வந்துடுது அதை செஞ்சதுனால. ஆனா துக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக யாராவது எஃபர்ட்ஸ் போடுறோமா, நேரத்தை ஒதுக்குறோமா, அல்லது ஏதாவது வருடக்கணக்கா அதுக்காக உழைக்கிறோமா? துக்கம் வருவதற்கு, அதாவது இன்பம் வருவதற்கு இவளெல்லாம் செய்யறோம். சில மணி நேரங்கள் முயற்சி எடுக்கிறோம், சில வருடங்கள் முயற்சி எடுக்கிறோம், உழைக்கிறோம், ஓடுறோம், என்னென்னமோ பண்றோம். அதன் மூலமா ஒரு சில இன்பங்களை நம்ம அடையிறோம். ஆனா துக்கம் வருவதற்கு எந்த முயற்சியும் எந்த பயிற்சியும் இல்லாமையே தானாவே நம்ம இடத்துல வருதா இல்லையா? அப்ப இதை நம்ம கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்க்கணும். ஏன்னா இங்க இன்பம் எப்படி முயற்சியினால வருதோ அது மாதிரி துன்பமும் முயற்சியினால தானே வரணும். ஆனா முயற்சி இல்லாமையே துன்பம் வருது. நான் எந்த முயற்சியும் துன்பத்துக்கு எடுக்கவே இல்லை. எனக்கு துன்பம் வரணும்ட்டு நான் ஏதாவது போய் எஃபர்ட்ஸ் கொடுக்குறேன்னா, ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கறேன்னா, எனக்கு நாளைக்கு கஷ்டம் வரணும், எனக்கு நாளைக்கு கஷ்டம் வரணுங்கன்ட்டு போய் ஏதாவது பிராக்டிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கேனா, இல்ல அதுக்கான ஏதாவது செயல் செய்யறேனா, இல்ல அதுக்காக சில வருடங்கள் உழைக்கிறேனா? ஒன்னும் பண்ணல. ஆனா எனக்கு கஷ்டம் படாத பாடு படுத்தி எடுத்துருது. அப்போ நம்ம இதை விசாரணை பண்ணி பார்த்தா என்ன புரிய வருதுன்னா, துன்பம் வருவதற்காக நம்ம எந்த முயற்சியும் செய்வதில்லையோ அது போல இன்பம் வருவதற்காகவும் எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. அப்ப நமக்கு எது வருமோ வரும், எது போகுமோ போகும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தான் இங்கு வேணும். அதாவது வருவதையும் போவதையும் ஈஸ்வர பிரசாதமாக பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் தான் இங்கு சாதகனுக்கு தேவை. அதைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. ஏன்னா சரணாகதிங்கிற தத்துவத்துக்குள்ள வருகின்ற சாதகனுக்கு இங்க என்ன எதிர்பார்க்குது சாஸ்திரம் அப்படின்னா, வருவதையும் போவதையும் சமமாக பார்க்கின்ற மனநிலை, எது நடந்தாலும் அது ஈஸ்வர பிரசாதம் என்பதாக ஏற்றுக்கொள்ளுகின்ற புரிதல். இதுதான் இங்க ரொம்ப முக்கியம். அவன் தான் உண்மையான சரணாகதி அடைந்தவன். அப்ப அவன் எப்படி இருப்பான்னா, அது எப்படி வழி நடத்துதோ அப்படியே நடத்தட்டும் அப்படின்னு அவன் அதுகிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் வாழ்க்கையை வாழ்வான். அப்ப அவனுடைய வாழ்க்கையை அது பார்த்துக்கும். அப்ப அது பார்க்கிறவங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கலாம். ஆனா அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும், அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு ஆனந்தமயமானதுங்கிறது ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால ஞானிகளுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, மற்றவர்களோட அவங்க ஆனந்தமாக இருக்கிறது எப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க எந்த ஒரு முயற்சியுமே எடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு முயற்சி, எந்த ஒரு பயிற்சி எதுவுமே இல்லாம அவங்க சுகமா இருந்துட்டு இருப்பாங்க. சராசரியா பாக்குறவனுக்கு, இந்த பயங்கரமா பாடுபடுறவனுக்கு எல்லாம் அவரை பார்த்தா கடுப்பா இருக்கும். என்னன்னா பாரு, உழைக்காம சாப்பிடுறான், வேலைக்கு போகாம வேலைக்கு சோறு, அப்புறம் அவனுக்கு பாரு ட்ரெஸ் உடுக்கிறதுக்கு வேற எல்லாம் ஆளாளுக்கு கொண்டு வந்து தான தர்மமா கொடுத்துடுறாங்க. அப்ப என்ன ஒரு சுகபோக வாழ்க்கை பாரு, இந்த ஆளுக்கு நேரம் பாரு, இந்த ஆளுக்கு வாழ்க்கையை பாருன்னு வைத்தெரிச்சல் பட்டுட்டு இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அத ஞானி என்ன வேணும்னு கேட்டானா அல்லது வேண்டான்னு சொன்னானா? அவன் எதையுமே எதிர்பார்க்கல. அவன் வேணும்னு கேட்கல, வேண்டான்னு கேட்கல. ஆனா அவனுக்கு என்ன தேவைங்கிறத அதுவே கொடுக்குது. அதை நேச்சரே கொடுக்குது, அந்த இயற்கையே கொடுக்குது. அப்ப அதை தெரிந்து கொண்டவன் அவன் பூரண சரணாகதியில அது எப்படி வழி நடத்தணும் அப்படியே வழி நடத்தட்டும்னு சொல்லுவான். அதனால அவனுக்கு அரண்மனை மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அங்க ஜனக மகாராஜ் மாதிரி வாழ்வான் ஞானி. இல்ல ஒரு ஆண்டி மாதிரி ஒரு நிலம் நடிச்சதுனாலும் அப்படியே பட்டினத்தார் மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு கட்டிய கோமணத்தோட கூட வாழ்வான். அப்ப இந்த ரெண்டு மனநிலையும் ஞானிகளுடைய மனநிலை. அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த பாடத்திட்டங்கள்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சமமாகும் மனநிலை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துடுச்சு அப்படின்னா, இங்க உங்களை ஓட்டையாண்டி ஆக்கி கட்டின கோமணத்தோட பட்டினத்தார் மாதிரி ஒரு நிலையில கொண்டு போய் விட்டாலும் அதை சந்தோஷமா ஏத்துக்கக்கூடிய பக்குவம் இருக்கணும். இல்ல மாட மாளிகை கூட கோபுரம் கொடுத்து ஜனக மகாராஜா மாதிரி ஒரு அரண்மனையில உட்கார வச்சாலும் அதையும் ஏத்துக்கக்கூடிய பக்குவம் இருக்கணும். இதுக்கு ரெண்டுக்குமே முரண்பாடான எண்ணங்களை நம்ம எழுப்பக்கூடாது. மனதிலிருந்து இருந்து எந்த எண்ணங்களும் வராது. அதுதான் ஞானியினுடைய நிலை. பார்த்தவனுக்கு வேணா வித்தியாசம் தெரியலாம், அப்பா நான் இவெல்லாம் ஞானி, அம்மா படுத்துக்கிட்டு சொகுசா இருக்கிறான் அப்படின்ட்டு. ஆனா அது இயற்கை கொடுக்கறத அவங்க எப்படி தடுக்க முடியும்?
அதைத்தான் ரமணனுடைய வாழ்க்கையில நடந்தது. ரமண மகரிஷி விருப்பாச்சி குகையில போத்திக்கிறதுக்கு கூட துணி இல்லாம உட்காந்துட்டு இருந்தார். கட்டின கோமணத்தோடு இருந்தார். அப்போ குளிர் தாங்க முடியாம துடிக்கிறார். ஆனாலும் அவருக்கு எதுவும் எதிர்பார்ப்பு இல்லை. யாராவது எனக்கு ஒரு பெட்ஷீட் கொடுங்கன்னு கூட வாய் திறந்து கேட்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு ரமண மகரிஷிய ஒரு ஆட்டிடையன் பாக்குறான். அந்த குன்று மேல ஆடு மேய்க்கிற ஒரு பையன் பாக்குறான். அப்ப அவன் போத்திக்கிட்டு இருந்த அந்த பெட்ஷீட் எடுத்து அவர் குளிர்ல நடுங்கிறத பார்த்து போட்டு விடுறான். அப்ப அந்த குளிருக்கு அவர் வெறும் உடம்போட கோமணத்தோட உட்காந்துருக்காரு. நாமளா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கோம், அவருக்கு ட்ரெஸ் கூட இல்ல, வெறும் கோமணத்தோட உட்காந்துருக்கிறாரு. அப்ப கடும் குளிர், அந்த கடும் குளிரை கூட அவர் பெருசா எடுத்துக்கல. ஆனாலும் அந்த குளிருக்கு அவருடைய இயற்கை உபாதை உடம்பு என்ன பண்ணுது, நடுங்குது. அது பொறுக்க மாட்டாத அந்த இடையன் அவருக்கு அந்த தன்னுடைய போர்வையை எடுத்து அவருக்கு போத்தி விடுறான். அப்ப இங்க என்ன இயற்கை முடிவு பண்ணுது, யார்கிட்ட எப்படி கொடுக்கணும், எப்படி கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது அது முடிவு பண்ணுது. அப்ப அந்த இடத்துல அவருக்கு அவன் மூலமா கொண்டு போய் அந்த எதை கொடுத்தது, ஒரு பெட்ஷீட்டை கொடுத்தது. அப்புறம் போக போக ரமண மகரிஷிக்கு என்னென்ன கொடுத்தது, கீழே படுத்துக்கிட்டு சோப்பா கொடுத்தது. அப்புறம் சோப்பா கொடுத்ததுல சோப்பாவில் படுத்துக்கிட்டாரு காலை நீட்டு ஜாலியா. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன கிடைச்சது, எல்லாமே கிடைச்சதா இல்லையா? அவருடைய அந்த ஆசிரமமே அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி அடைஞ்சுதா இல்லையா? அப்ப இயற்கை அப்படியே என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுத்துரும். எப்படி கொடுக்கும், யார் மூலமா கொடுக்கும், எந்த வழியில கொடுக்குங்கிறதெல்லாம் அதுக்குத்தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் இது எதையும் எதிர்பார்க்காதவன் ஞானி. அதுதான் புரிஞ்சுக்கணும். அதாவது எதிர்பார்க்கிறவன் அதை அடைய முடியாது. ஏன்னா அவன் ஞானி கிடையாது, அவன் போலி. அவன் அந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறான் பாத்தீங்களா, அந்த ஆசைதான் அவனை போலிங்கிறதையே காட்டி கொடுக்கும். அவன் எங்க ஞானி ஆக முடியும்? அப்ப அவனுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு, அவன் அந்த மாதிரி வாழ ஆசைப்படுறான். அவனுக்கு என்ன பண்ணும், கொடுக்காது. அப்ப அவன் தான் கீழ்நிலைக்கு போய் கஷ்டப்படுவான். ஞானி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தாலே அவனுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அத்தனை கொடுத்துடும். அதனால நீங்க ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, அவர்கள் அடைந்த வளர்ச்சியும் அவர்களை நாடி வந்த அவருடைய சிஷ்யர்கள் அடைந்த வளர்ச்சியும் நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு வார்த்தைகளால விளக்கம் கொடுக்கவே முடியாது. ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவியார், விவேகானந்தர் எல்லாம் வாழ்ந்த காலகட்டத்தில் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு ராமகிருஷ்ண மடமும் லக்ஸூரியஸ் லைஃப். ஒவ்வொரு ராமகிருஷ்ண மடத்தினுடைய சாமியார்களும் ராஜ வாழ்க்கை. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க போட்ட விதை. இன்னைக்கு அவங்க வாழ்ற வாழ்க்கையை சாதாரண மனிதன் வாழ முடியாது. இப்படி ஒரு ஆடம்பர வாழ்க்கை, ஆனந்த வாழ்க்கை வாழ்றாங்க. அப்ப அந்த தன்மை அதை எப்படி கொடுக்கும்னா இயற்கை அப்படிதான் கொடுக்கும். அதனால இங்க எதையுமே எதிர்பார்த்து வாழ்ற வாழ்க்கை வாழ்க்கை ஆகிவிடாது. அதற்கிட்ட நம்மளை ஒப்படைத்து விட்டு வாழுகின்ற வாழ்க்கை தான் அது கொடுக்கக்கூடிய உண்மையான வாழ்க்கை. அது எப்படி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் இருக்கின்றவன் தான் உண்மையான சரணாகதி அடைந்தவன். மற்றவன்லாம் சரணாகதி அடைந்து விட்டேன் சொல்லுபவன், அவ்வளவுதான். ஆனா அவன் சரணாகதி ஆக மாட்டான், ஆகி இருக்க மாட்டான். ஆனா ஆகி இருந்தான்னா அவன் ஒரு கஷ்டம் வந்த உடனே இறைவா உனக்கு கண் இல்லையா மூக்கு இல்லையான்னு புலம்ப மாட்டான்ல. ஆனா அப்ப எந்த ஒரு சூழ்நிலையும் அப்படியே ஏத்துக்கிட்டு ஈஸ்வர பிரசாதமா பார்க்கக்கூடியவனுக்கு தான் அந்த இரண்டு நிலைகளும் அனுபவமாகி அதுல எந்த நிலை அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத அது முடிவு பண்ணி அதை கொடுத்துடும். அதுதான் இங்க நாம செய்ய வேண்டியதுங்கிறத இந்த சாஸ்திரம் இங்க சொல்ல வர்றதை நான் உங்களுக்கு இங்க சுட்டி காட்டுறேன். அப்ப இந்த செயல் அதைத்தான் இங்க சொல்லுது. எல்லா பொருட்களும் பிரம்மத்தினிடமே இருக்கின்றன. அதனால் எல்லா செய்கைகளும் அதை அனுசரித்தே நடக்கின்றன. பால் முழுவதும் நெய் பரவி இருப்பது போல பிரம்மம் எங்கும் பரவி வியாபித்திருக்கிறதுன்னு சொல்லுது. அப்ப அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்ப எங்கும் எதிலும் வியாபித்திருக்கின்ற அந்த ஆத்மா, அந்த அறிவு, அந்த ஆகாசம் எல்லையற்றதா இருக்கு. ஆனா அதுல இருந்து பிரகாசிக்கக்கூடிய இந்த மனசு, இந்த உடல் எல்லாம் ஏன் பல்வேறு விதமான மாறுபாடுகளுக்கு உட்பட்டு காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தா அது அவைகள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் எழுச்சி என்று நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அவரவர் மனம் போல வாழ்க்கை, அவரவர் எண்ணம் போல வாழ்க்கை, அவ்வளவுதான். ஆனா ஞானிக்கு அந்த மாதிரி எண்ணங்களோ மனசோ இல்லை. ஏன்னா அவனுக்கு இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு ஒரு தீர்மானம் கிடையாது. வருவதை அப்படியே பிரசாதமா ஏத்துக்கிட்டான், தன்னை இழந்துட்டான். நானுங்கிற ஒருத்தங்க இல்ல, அதுதான் இருக்குது, அது எப்படி வழி நடத்தணும் அப்படின்ட்டு தன்னை முழுவதுமாக இழந்து விட்டான். அப்ப அங்க அவனுக்கு ஒரு தனித்துவம் இல்லை, அவன் அந்த பிரம்ம நிலையிலேயே நிற்கிறான். அதனால அந்த பாலில் இருக்கும் நெய்யை காண்பதற்கு முதலில் அதை தயிராக்கி, நீர் கலந்து மோராக்கி, அதை கடைந்து வெண்ணெய் திரட்டி, பின்பு அதை உருக்கி நெய்யை அடைவது போல நாமும் ஆத்ம விசாரம் எனும் பெரும் முயற்சியால் பிரம்மம் எதிலும் இருப்பதை உணரலாம் என்பதாக இந்த 59வது ஸ்லோகம் சுட்டிக்காட்டுது. அதுதான் என்னுடைய அர்த்தம்.
அப்போ எங்கும் நிறைந்த அந்த பரமனை நம்ம அனுபவம் ஆக்குறதுங்கிறது எப்படி நடக்கும்னா அதுக்குண்டான ப்ராசஸ் தான் நான் சொல்லிட்டேன். ப்ராசஸ்ங்கிறது என்ன? எங்கும் பரவியுள்ள நெய்யை அந்த பாலில உடனே பார்த்துட முடியாது. ஆனா அந்த பால்ல நெய் இருக்கு. ஆனா பால்ல இருக்கிற நெய்யை எடுக்கணும்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது மாதிரி எங்கும் பரவி இருக்கிற ஆத்மாவை, அந்த ஆகாசத்தை என்னுள் நான் அனுபவமாக்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் என்னன்னா தன்னை இழப்பது. ஏன்னா இங்க தன்னை ஏன் இழக்க சொல்றேன்னா, இங்க நானுங்கிறதே ஈகோ தானே. நான்கிற அந்த மைண்டும் பாடி அட்டாச்மெண்ட்டும் தன்னை தனித்துவப்படுத்துது, அதுல இருந்து தனித்துவப்படுத்துது. அப்ப எங்க இருந்து நான் அந்த ஆகாசமா மாற முடியும்? மாற முடியாதுங்கிறது தான் இங்க கான்செப்ட். இப்ப புரியும் நினைக்கிறேன். அப்போ நாம நம்மள ஒரு பவுண்டரிக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் ஒரு சிவபக்தங்கிறோம், இல்லைன்னா ஒரு விஷ்ணு பக்தங்கிறோம். அப்படியே நம்ம ஒரு எதையாவது ஒண்ணு பிடிச்சுக்கிறோம். அந்த பிடித்த விடுபட மாட்டேங்கிறோம். அப்ப நமக்கு ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. அந்த அட்டாச்மெண்ட் என்ன பண்ணும்? ஒண்ணு உடல் சார்ந்த அட்டாச்மெண்ட், இல்லைன்னா மனம் சார்ந்த அட்டாச்மெண்ட், இல்ல உலகியல் சார்ந்த அட்டாச்மெண்ட், அல்லது ஆன்மீகத்துல எதையாவது ஒண்ணு பிடிச்சுக்கிறது. கடவுள்ல சிவனை பிடிச்சுக்கிட்டு சிவபக்தனா வேஷம் போட்டுக்கிறது, இல்ல விஷ்ணுவை பிடிச்சிக்கிட்டு விஷ்ணு பக்தனா வேஷம் போட்டுக்கிறது. இப்படியெல்லாம் நம்மளே ஏமாத்திக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்துகிட்டு இருக்கிறதுனால அது நமக்கு வேணா அப்படி தெரியலாம். அல்லது ஒரு பாமரனுக்கு வேணா ஒரு பெரிய சிவபக்தர்ப்பா அப்படின்ட்டு போய் காலில் விழுவலாம். போற வரவெல்லாம் காலில் விழுவலாம், தப்பு கிடையாது. ஆனா அதனால பிரம்மத்துக்கு ஏதாவது ஆயிட போதா? ஒன்னும் ஆகாது. ஆனா ஞானி இந்த மாதிரி புறவேசத்தினால என்று யாரையும் கவர் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு அவசியம் இல்லை. அவன் தான் புரிஞ்சுக்கிட்டானே, அந்த பிரம்மமாவே அவன் இருக்கிறான். அவனுக்கு என்ன தேவை இருக்கு? 10 பேர் காலில் விடணும், அப்பதான் நான் பெரிய ஞானின்னு ஏதாவது ஞானி சொல்லுவானா அல்லது எதிர்பார்ப்பானா? அப்படி எதிர்பார்க்க மாட்டான். அப்ப அந்த மாதிரி ஒருத்தர் எதிர்பார்க்கறான்னா அவன் யாரும் ஞானியா? கிடையாது, அவன் அஜ்ஞானி. அவனுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கு, அதை எதிர்பார்க்கறான், அதை நடைமுறைப்படுத்துறான், அதுக்கான செயல்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அப்ப இந்த மாதிரிலாம் புறத்துல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற அந்த மதிமயக்கம் அவர்களை என்ன பண்ணுது? அந்த பரமனிடத்திலிருந்து வெகு தூரம் விலக்கி விடுகிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இங்க நம்ம விடுதலையாக முடியும். அந்த விடுதலை தான் நமக்கு அந்த விவேகத்தை கொடுத்து அந்த தூய அறிவாக பிரகாசிக்க முடியும். அப்ப அந்த ஆகாசமா தான் நான் இருக்கிறேங்கிறது எப்ப அனுபவம் ஆகும்னா, நானுங்கிற என்னோட தனித்துவத்தை இழக்கும் போதுதான் அனுபவம் ஆகும். அப்ப இங்க சரண்டர் அப்படிங்கன்னா இங்க நான் ஒருத்தன் இல்ல, அவன் மட்டும்தான் இருக்கிறான். பரமன் மட்டும் இருக்கிறான், அவ்வளவுதான். அவன் எப்படி எல்லாம் நான் இயக்கிட்டு இருக்கானோ அவன் இயக்கட்டும். அந்த இயக்கத்துல இது ஒரு கருவி. இந்த டூலை வச்சு அவன் என்ன வேணா செய்யட்டுமே. அவன் இதை வச்சு ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாலும் சரி, கெட்ட காரியத்தை செஞ்சாலும் சரி, அந்த கர்த்தா போக்தா அபிமானம் எனக்கு இல்லை அப்படிங்கிற மனோபாவத்துல ஞானி இருப்பான். அப்படி அவன் தன்னை முழுவதுமாக அதுகிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் தன்னை இழந்து விடும்போது அந்த டூல் அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணுங்கிறத அது முடிவு செஞ்சுக்கும். ஒரு கத்தியை வச்சு ஆபரேஷன் பண்ணி ஒரு உயிரை காப்பாத்தலாம், அதே கத்தியை வச்சு ஒருத்தரை கொலை பண்ணி ஒரு உயிரை கொல்லலாம். ஆனா கத்தி என்னமோ கத்தி தானே. அது மாதிரி இயற்கை என்ன பண்ணும்னா அதை எப்படி அந்த டூலை ஆப்ரேட் பண்ணணுங்கிறத அது முடிவு பண்ணிக்கும். அது பண்ணி அதை கரெக்டா அதை டெவலப் பண்ணி காட்டும். அந்த புரிதல் வந்த பிறகு ஞானிக்கு இது உயர்ந்த செயல், இது தாழ்ந்த செயல் அப்படிங்கிற பேதமை எல்லாம் கிடையாது. அப்ப இந்த காரியத்தை செய்யறதுனால இவர் நல்ல சாமி, அதை அவர் செய்யறதே இல்லாதனால அவர் கெட்ட சாமி அப்படின்னு எல்லாம் பிரிச்சு பாக்குறதெல்லாம் மைண்டு தானே தவிர இங்க எந்த ஒரு பாகுபாடும் பரமனிடத்தில் கிடையாது. ஏன்னா இங்க எல்லாமே அவன்தான். நல்லவனும் அவன் தான், கெட்டவனும் அவன் தான். இங்கு நன்மை தீமைகள் இரண்டுக்கும் சமமா இருக்கின்றவன் தான் இறைவன். அதுதான் இந்த பிரபஞ்ச இயக்கமே. இந்த இயக்கம் எப்படி இயங்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டரி எடுத்துக்குங்க. இப்ப நம்ம பேட்டரியில ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ்ங்கிற 2 டெர்மினல் இருக்கணும். பாசிட்டிவும் நெகட்டிவும் இருந்தா தான் அந்த பேட்டரி மின்கலன் என்ன பண்ணும்? லோடு கொடுக்கும்போது இயங்கும். அப்போ நீங்க அதுல ஒரு மின்சார வாகனத்தை இயக்கலாம், அல்லது ஒரு ஜெனரேட்டர் இயக்கலாம். எதெல்லாம் அந்த பேட்டரி பயன்படுத்தி நீங்க செய்ய முடியுமோ அதை பயன்படுத்திக்கலாம். ஆனா இல்ல நான் எப்பயுமே பாசிட்டிவான ஆளு, எனக்கு நெகட்டிவே பிடிக்காது, அதனால நான் பாசிட்டிவ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், நீங்க வெறும் பாசிட்டிவ் டெர்மினல் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த மின்சார வாகனம் இயங்குமா? இயங்காது. ஏன்னா இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 சேர்ந்தா தான் அந்த பேட்டரி இயங்குங்கிற மாதிரி ஒரு இயக்கம் என்று இருந்தால் அங்கு நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதுதான் இயக்கம். அப்ப அது இயக்கம் என்று வந்துவிட்டால் அங்கு நாம ரூபங்கள் இருக்கும். அதுதான் இங்க இறைவன், சக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் ஈஸ்வரன் சொல்றோம். அப்ப அதை நம்ம நல்லா இந்த மாதிரி பாடத்திட்டங்கள்ல சயின்ஸோட கம்பாரிசன் பண்ணி நல்ல ஒரு தெளிவுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இங்க நாமமும் ரூபமும் இருந்தால்
இங்கு உலகம் இருக்கிறது. ஆனால் அந்த நாமமும் ரூபமும் உண்டாக்குவதற்கான ஆதாரம் மற்ற 3 குணங்கள் பின்தங்கி இருக்கிறது, அதனுடைய அதிஷ்டானத்தில் இருக்கிறது. பின்தங்கி இருக்கிறதுனா அதுக்கு பின்னாடி மறைந்து இருக்கிறது. அது என்னென்ன குணம்னா சச்சிதானந்தம். அப்ப அங்க ஆத்மாவினுடைய அதிஷ்டானத்தில் தான் இந்த நாமமும் ரூபமும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சும்மா நாமமும் ரூபமும் தனியா நிக்காது, அது அந்த ஆத்மாவின் அதிஷ்டானத்துல நிற்கும். அது மாதிரி இந்த உலகம்ங்கிற இந்த யூனிவர்சலே அந்த ஆகாசத்தின் அதிஷ்டானத்துல நிக்குது. அப்ப ஆகாசம் இருப்பதினால இந்த யூனிவர்சல் இருக்கு. யூனிவர்சல் இல்லாம போகலாம், ஆனா ஆகாசம் என்றென்றும் இருக்கும். அப்ப எது சத்தியம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளும் போது இங்கு பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், இந்த ஜகத் மித்தியா என்றது தெளிவாகும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப எங்கும் எதிலும் பிரம்மம் இருப்பதை இவ்வாறு தான் நம்ம உணர முடியும் என்பதாகவும் இந்த 59வது ஸ்லோகம் சுட்டி காட்டுது. அப்ப அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்ப இந்த மாதிரி பாடத்திட்டங்கள்ல ஒரு நல்ல புரிதலுக்கு வரணும். அதனால அதை மட்டும் நல்லா உள்வாங்கிக்குங்க. ஏன்னா டைம் 8 போகுது. அதனால இன்றைக்கு இந்த 59வது ஸ்லோகத்தோட முடிச்சுக்கலாம். 60வது ஸ்லோகம் நாளைக்கு வச்சுக்கலாம், டைம் பத்தாது. அப்ப இது மாதிரி மகான்கள் நமக்கு ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் நிறைய விளக்கங்களை கொடுத்து நமக்கு அந்த விவேகத்தை கொடுக்குறாங்க, நம்முடைய அஜ்ஞானத்தை நீக்குறாங்க. அது நம்ம தயாராகிக்கணும். எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது நம்முடைய தனித்துவமான ஆர்வத்தை பொறுத்ததுதான். அதாவது ஒரு வகுப்பறையில படிக்கின்ற மாணவர்கள் முதல் மதிப்பெண் பெற வேண்டும் என்றால் அதற்கான முழு முயற்சி அவன் தான் எடுத்துக்கணுமே தவிர ஆசிரியர் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் பாடம் நடத்த முடியும். அப்ப அது மாதிரி இங்கேயும் நீங்க இந்த மாதிரி ஆத்ம ஞான பாடங்களை படிச்சு நான் அந்த ஆத்மாவா மாறணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் ஒருத்தரும் தனிப்பட்ட முயற்சி எடுத்துக்கணுமே தவிர இங்கு மற்றபடி வேற யாரும் உங்களுக்கு உதவ முடியாது. யாருமே உதவ முடியாது. ஆசிரியரும் உதவ முடியாது, சாஸ்திரமும் உதவாது, சக மாணவர்களும் உதவ மாட்டார்கள். ஏன்னா இங்க அவரவர்கள் தான் அவங்க விடுதலை ஆகணும், மற்றவர்களெல்லாம் விடுதலை ஆக்க முடியாது. ஏன்னா இங்க விடுதலைங்கிறது நமக்கு, நம்முடைய மனசுக்கு நடக்க வேண்டிய மாற்றம். நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசா பாசங்கள் மற்றவர்களுக்கு எப்படி தெரியும்? அல்லது நான் ஒரு நல்லவனாட்டம் நடிச்சுக்கிட்டு கெட்டவனா எனக்குள்ள இருக்கிறத மற்றவர்கள் எப்படி தெரிந்து கொள்வார்கள்? அப்ப இதெல்லாம் எனக்கே தெரியணும். ஏன்னா நானே தான் நான் எப்படி இருக்கிறேங்கிறது எனக்குள்ளேயே நான் சுய விசாரம் பண்ணி என்ன நான் மாத்திக்கணுமே தவிர மற்றவர்கள் என்னை பார்த்து ஆகா இவர் மகான் இவர் ஞானி அப்படின்னு சொல்லி புகழ்றதுனால நான் என்னுடைய ரியாலிட்டி இதுதான் நினைக்க முடியுமானா அது என்னுடைய மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கல, அதை வச்சுதானே நான் முடிவு பண்ண முடியும். அதுதான் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டியதா இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா நம்ம வெளியே வேஷம் போடலாம், ஆனா உள்ள எப்படி இருக்கிறோங்கிறது நமக்குள்ள நம்ம விசாரணை செய்யும் போதுதான் நம்ம இடத்துல இருக்கிற தவறுகள் எல்லாம் நமக்கு தெரிய வரும். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால இங்க வேடம் எல்லாம் எந்த வகையிலும் எடுபடாது. எந்த வேடமும் இங்க இறைவனிடத்துல கொண்டு போகாது. இங்க தெளிந்த ஞானிகளுக்கு ஒன்றுமே இல்லை, இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அவனை எந்த வேடத்துல கொண்டு வர முடியும்? வெட்ட வெளியே எந்த வேடத்துல கொண்டு காட்ட முடியும்? எந்த வேடத்திலையும் கொண்டு வரவே முடியாது. அப்படி கொண்டு வரதா இருந்தா அந்த நாமமும் ரூபமும் தோன்றி மறையக்கூடியவைகள். இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. அப்ப போகின்றவை எப்படி இறைவனாக இருக்க முடியும்? அதனாலதான் ரமண மகரிஷி கிட்ட நான் அவரை பார்த்தேன், கிருஷ்ணன் கூட விளையாடினேன் அப்படின்னாலும் அவருடைய சிஷ்யர்கள் சொல்லும் போது அதெல்லாம் மனதனுடைய விளையாட்டுன்னு தான் அவர் சொல்லிட்டார். கிருஷ்ணன் எல்லாம் அப்படி உங்க கூட விளையாட முடியாது. ஏன்னா அந்த இவரு நார்த் இந்தியாவில இருந்து ஒரு சேட்டுஜி வந்தாரு. அவர் நான் கிருஷ்ணனோட விளையாடிட்டு இருந்தேன், என் கூட கிருஷ்ணனை கூட இருந்து விளையாடுவான்னு சொன்ன உடனே அதெல்லாம் அப்படி விளையாட முடியாது, அதெல்லாம் உங்களுடைய மனப்பிறல்வுன்ட்டார் அவரு. ஏன்னா அப்படியெல்லாம் எந்த தெய்வமும் நேர்ல நம்மளோட விளையாடலாம் முடியாது. பாண்டுரங்கனுடைய கதையும் அப்படித்தான். இதெல்லாம் மனசுதான் அப்படி பிறகு உண்டாக்கி கடவுளோடவே நம்ம இருக்கிற மாதிரி விளையாடுற மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணிக்கும். அது மாதிரிதான் பேய் வர்றதும் சாமி ஆடுறதும் எல்லாமே மனசு கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள போய் பூந்துக்கிட்டு நான் கடவுள் ஆயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே பயங்கரமா ஆடும். அப்புறம் எனக்கு அமாவாசை வந்துட்டா எனக்கு பேய் பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆடும். அது ஏன் அமாவாசை பௌர்ணமி தான் ஆடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அதிகமா இருக்கும். அமாவாசை நாட்கள்ல அந்த கதிர் தாக்கம் அதிகமா இருக்கும். அதெல்லாம் மென்டல்னு சொல்றோம், அவ்வளவுதான். இன்டைரக்டா சொல்றோம்னா மென்டல் தான். அதாவது அங்க மனம் பிறழ்வாயிடுது. அதனால இங்க நிலவுங்கிறதே மனசுதான். உண்மையிலேயே சூரியன் அறிவு, நிலவுங்கிறது மனசு. அப்ப அதனாலதான் ஜோதிட சாஸ்திரத்துல கூட மனசுங்கிறத மனோகாரகன் தான் நிலவு சொல்லுவாங்க, மனோகாரகன் அப்படின்ட்டு. அதனால மனோகாரகன் அப்படிங்கிற மனசுக்கு நிலவுத்தன்மை ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அது எப்ப குளிர்ச்சியா இருக்கும், எப்ப ஹாட் ஆகும், எப்ப பிறழும் அப்படின்னு சொல்லவே முடியாது. தேயும் வளரும், தேயும் வளரும், ஒரு ஸ்டாண்டர்டா இருக்காது இல்ல.
அதுக்கு தான் அது மனம்னு பேரு. சூரியன் மாதிரி எப்பொழுதுமே பிரகாசித்துக் கொண்டிருந்தா அது அறிவுன்னு சொல்லலாம். மாறிக்கொண்டே இருக்கிறது எப்படி அறிவுன்னு சொல்ல முடியும்? அப்ப நிலவானது மாறிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு பார்த்தா வளர்ந்துகிட்டு இருக்கும், நாளைக்கு பார்த்தா தேஞ்சிட்டு இருக்கும். அப்ப 15 நாள் வளர்ந்து 15 நாள் தேயுதுங்கன்னா வந்து போகின்ற அந்த தேய்மானமும் வளர்ச்சியும் எப்படி ஒரு செடியா இருக்கா? நிரந்தரமா இல்ல. அதுதான் மைண்ட். அப்ப இதெல்லாம் வந்து சூட்சமமா பரிபாஷையில மகான்கள் எல்லாம் எடுத்து புரிய வைக்கிறதுக்கான கையாளுதல்லாம் இப்படி செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம விசாரணை பண்ணி பார்க்க புரியும். நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள தெளிவு வரும். அப்ப இந்த பாடத்திட்டங்களை இது மாதிரி கேட்கும்போது நல்லா ஆழ்ந்து கவனிச்சு உங்ககிட்ட இருக்கிற அஜ்ஞானத்தை நீக்கிக்கிட்டு அந்த அறிவாக பிரகாசிப்பதற்கான தீவிர முயற்சியை ஒவ்வொருத்தரும் எடுக்க வேண்டும் என்று கேட்டு இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.